ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து சேம் தான். ஸோ இது ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம். இமேஜை வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டாக எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஷேப்புக்குள்ளே, அதாவது ஷேப்புக்கு பேக்ரவுண்டாக இமேஜ் எப்படி செட் பண்ணுறதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொரல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் இம்போர்ட், ஸோ இமேஜை வந்து ஜஸ்ட் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம ட்ராக் பண்ணால் நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக்னா ஆக்சுவல் சைஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நோடு பாயிண்ட் மூலமாகவே நான் வந்து சைஸ் ரீசைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஷேப் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துகிட்டு, ஸோ இதை வந்து காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈச் டைமும் நம்ம இந்த மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு ஷேப்குள்ளேயும் நம்ம அதை கொண்டுட்டு வரலாம். ஸோ இதை எப்படி நம்ம மல்டிபிள் கம்பைன்டு ஷேப்ஸ்குள்ளே எப்படி கொண்டுட்டு வருது அப்படிங்கிறத இதில் நான் சொல்லித்தரேன். ஸோ இன்னொரு பார் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ மல்டிபிள் இது ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், மல்டிபிள் ஷேப் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பிக் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி 3 அட் டைமில் செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு ஷிஃப்ட் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வரிசையாக நம்ம என்னென்ன ஷேப் வேணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சென்டர் போர்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ டிசைனிங் ஃபுல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். ஸோ இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் குரூப், இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பண்ணலைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபுல்லாக வந்து வராது. ஸோ இப்போது அதாவது இப்போ இமேஜ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஷேப்பை விட இது பெருசாக இருக்கணும். இப்போ இமேஜில் ரைட் கிளிக் பண்ணிட்டு பவர் கிளிப் இன்சைடு, அவ்வளோதான். எந்த ஷேப் செய்கிறீங்களோ அந்த ஷேப்பை விட இமேஜ் வந்து நல்லா அந்த நோட் பாயிண்ட் வச்சு ரீசைஸ் அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப்ஸ்குள்ளே ஃபில் ஆயிடும், அவ்வளோதான்.